குட் ஆஃப்டர்நூன். போர்ட்டல் எஸ்எல்ஏ டீம்லேருந்து கொஞ்சம் பேசுகிறேங்க. மிஸ்டர் வடிவேலு லைனில் இருக்கீங்களா? ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தாங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டா ரிட்டன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டிமாண்ட் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. எந்த இதில் மேடம்? போர்ட்டர்லேருந்து கால் பேக் பண்ணியிருக்கேங்க. அது ஓகே மேடம். எந்த ஆர்டர்லேருந்து கேட்கணும்? ஓகே, நான் ஆர்டர் டீட்டெயில் சொல்கிறேங்க. இது வந்துட்டு நேற்றோட ஆர்டர் தான். ஓகே. பிக்கப் லொக்கேஷன் சொல்கிறேன். பிக்கப் லொகேஷன் வந்துட்டு குப்பசுவாமி ஸ்ட்ரீட், பாலாஜி நகர், படி, சென்னை. ட்ராப் லொகேஷன் காந்தி நகர், ரெட் ஹில்ஸ், சென்னை. திருவள்ளூர் ஹை ரோட், மெட்பிளஸ், காந்தி நகர், ரெட் ஹில்ஸ். இதோட ஃபேர் அமௌண்ட் ₹192. 10:52 ஆர்டர் எக்ஸப்ஷன் பண்ணியிருக்கீங்க. 11:03 ஆர்டர் கேன்சலேஷன் நடந்திருக்குங்க. ஓகே. இந்த அவங்க என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்லைங்க, சொல்லலையா? 1.5 1/2 பாக்ஸ் 2 பாக்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. 1.5 1/2 பாக்ஸ் நல்லா கேட்டுங்க. ஒரு பாக்ஸ் 15 கிலோ வெயிட் வரும், 2 பாக்ஸ் 30 கிலோ வெயிட் வருது. ஓகேங்க. நான் வந்து என்ன கேட்டேன்னா, சார் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னா ஒன்றெல்லாம் தர முடியாது, 2மே தான் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஸ்கூட்டி மாடல் இல்லை, பைக் மாடல். ஓகேங்களா? ஸ்கூட்டி மாடலுக்குன்னே தனியாக இருக்குது, அவங்க அதில் புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். பைக் மாடலில் போய் 2 அட்டைப்பெட்டி வச்சாங்க அப்படின்னா என்னோட ஹைட்டாக வரும். பைக்கில் வச்சா நான் உட்காந்தேன்னா என் தலைக்கிட்ட வரைக்கும் ஹைட் வரும். அது நான் எப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டுறது சொல்லுங்கள். சரிங்க, இந்த பர்டிகுலர் ஆர்டரில் நீங்கள் ஓவர்லோட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. டீமுக்கு நீங்கள் ரீச் ஆனீங்களா? அதுக்குள்ளே எனக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க, நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் மேடம். நான் ஓகேங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. இது நான் உங்ககிட்ட வந்து நான் தெளிவாக சொன்னேன், சார் எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன், இது ஸ்கூட்டி மாடல் இல்லை பைக் மாடல். நான் தெளிவாக சொன்னேன். இல்லை நாங்கள் வந்து டெய்லியும் இப்படி தான் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னா சார், அதாவது மேடம் டெய்லி யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு எல்லாருமே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. என் வண்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சில வண்டி சீட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. என் வண்டி சின்ன வண்டி, அதில் வந்து அவ்வளோ பெரிய அட்டை பாக்ஸ் மேடம். 1.5 1/2 பாக்ஸ் மேடம். நம்மளுக்கு ஒன்று தான் அலோடே நம்மளுக்கு. ஓகேங்களா? அவங்க 1.5 1/2 பாக்ஸ் 2 பாக்ஸ் கொடுத்தாங்க அவங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஹைட்டு இருக்குன்ட்டு. அதனால என்னால் வைக்க முடியாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன். அவங்க எக்ஸ்ட்ராவும் பே பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிங்க சார், இது என் பைக்கில் எடுத்துன்னு போக முடியாது நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்க, எந்த ஒரு இஷ்யூவாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஓவர்லோடாக இருக்கட்டும், ஓவர் சைஸாக இருக்கட்டும், கஸ்டமரோட பிக்கப் ட்ராப் லொக்கேஷன் நாங்கள் தப்பாக புக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா பிக்கப் லொக்கேஷன் 5 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் சேட் சப்போர்ட்டில் ரீச் ஆனீங்கன்னா உங்கள் ஐடி மேலே எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காதுங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சுங்க மேடம். அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு அடுத்த ஆர்டர் அசைன் பண்ணிட்டீங்க. 1 கிலோமீட்டரில் இன்னொரு பிக்கப் போட்டு ₹79. நீங்கள் ₹190 சொல்கிறீங்களா? நான் அடுத்த ஆர்டரே ₹70 எடுத்துகிட்டு போனேன். அதே 1 கிலோமீட்டர் பிக்கப்பில் அடுத்த ஆர்டர் ₹70. நான் எனக்கு அமௌண்ட் விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு ப்ராப்பராக பொருள் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நான் பொருள் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு ஸ்கூட்டி மாடல் தனியாக இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ அவங்க அதில் புக் பண்ணியிருக்கலாம். அவங்க அதை புக் பண்ணாமல் நான் இதில் தான் கொடுத்து அனுப்புவேன், அவங்க அமௌண்ட்டு கம்மி பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூட்டி மாடல் போட்டால் இன்னொரு ₹30 ₹50 எக்ஸ்ட்ரா வரும். அதே பைக் மாடல் போட்டால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகுதுன்னு எங்கள் மேலே பாரத்தை ஏற்றுறாங்க. இதுதான் உண்மை. எனக்கு வந்து அடுத்த ஆர்டர் உடனே அசைன் பண்ணதுனால என்னால் உள்ளே போயிட்டு என்னால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல. அவ்வளோதான் மேடம். உங்களுக்கு நீங்க வேற ஆர்டர் எக்ஸெப்ஷன் பண்ணிட்ட பிறகும் நீங்க சாட் சப்போர்ட்ல ரீச் ஆகலங்க. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு போர்ட்டல்ல அவைலபிள் இருக்கு. ஓகேங்க மேடம். சரி, அப்போ நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். கண்டிப்பாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே டிமாண்ட் கேட்காதீங்க. அப்படியும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஐடி 3 நாள் இல்லைன்னா பர்மனெண்ட்டாக சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. மேடம் அப்படியே இருங்க, இதே நீங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லுங்கள், பாக்ஸ் 1க்கு 1 தவிர நீங்கள் பேச எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எல்லா கஸ்டமர் ஆப்லையும். அப்புறம் நாங்கள் என்ன மேடம் பண்ண முடியும்? டெய்லியும் இப்படி தான் கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போங்க நாங்கள் சொல்லும்போது நான் இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன மேடம் ரூல்ஸ் இருக்குது? எனக்கு புரியல மேடம். நான் கேட்கக்கூடாது, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் வந்துட்டு மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் கஸ்டமர்ஸ் பார்ட்னர்ஸ் கோஆர்டினேட் ஆகி 2 பேருமே மேனுவலி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் போர்ட்டர் பார்ட்னர் சைட்லேருந்து எந்த ஒரு வந்துட்டு ஃபோர்ஸ்னஸும் இருக்கக்கூடாது, டிமாண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஓகேங்களா? டிமாண்ட்னஸ்னா அப்போ அவங்க மட்டும் பண்ணுறதுமா மேடம்? கொஞ்சமாக யோசிங்க மேடம். நாங்களும் வண்டியை எங்கள் வண்டியை போட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டின்னு இருக்கோம். நான் இத்தனைக்கும் அது 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பில் போனேன் மேடம். என் பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. எனக்கு அது போன பிக்கப்புக்கு இந்த அமௌண்ட்டும் எனக்கு கொடுக்கல நீங்கள். ஓகேங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் மேடம். நாங்கள் மட்டும் கஷ்டப்படணும், அப்போ அவங்களாம் மட்டும் எப்படி வேணால் பண்ணலாமா? ஒரு சின்ன யோசனை தான் மேடம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கள் டைம் வந்து யோசிச்சு பாருங்களா? நாங்கள் யாருக்காங்க மேடம்? நாங்கள்
சரிங்க மேடம். நீங்கள் சொல்கிறீங்க நான் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் மட்டும் உட்காந்துட்டேன்னா உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் எத்தனை ஆர்டர் தான் மேடம் இது பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க மேடம் கொஞ்சமாவது. நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, எங்கள் கண்டிப்பா. கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கல. நான் இதை தான் கேட்டேன் சார். நீங்கள் ஒரு பாக்ஸ் சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன். 2 பாக்ஸ்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். இல்லைன்னா வேறு வண்டி புக் பண்ணிக்கங்கன்னா அதெல்லாம் புக் பண்ண முடியாது. நான் இப்படி தான் டெய்லியும் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றாங்கன்னா அவங்க எல்லா பார்ட்னர்ஸையும் அதே மாதிரி தான் மேடம் அவங்க கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா பார்ட்னர்ஸையும் அவங்க புரியுது. அப்படி தான் அமௌண்ட் ஒரு ₹50 அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன் ஸ்கூட்டி மாடல் புக் பண்ணால் அழகா முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் வச்சுட்டு ஈஸியாக போகலாமே. அதில் ₹50 எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோ பெரிய பாக்ஸ் குடுக்குறாங்க. அவங்க வெயிட் 30 கிலோன்னா அழகா அதில குடுக்கலாமே. ஏன் அதில தரமாட்டேன்றான்னு கேட்டதுக்கு, அதில எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்களா. அவங்களுக்கு பொருளும் நெறைய எடுத்துட்டு போணும். அவங்களுக்கு நாங்க நல்லா வேலை பார்க்கணும். ஆனா எங்களுக்கு அமௌண்ட் கம்மியா தருவாங்கன்னா, நாங்க எப்படி மேடம் ஒர்க் பண்ண முடியும்? கண்டிப்பாங்க. நீங்க பேக் எண்ட்ல வந்துட்டு நாங்க யோசிக்க முடியாத அளவுக்கு கூட நீங்க வந்துட்டு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க. எங்களால புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த இஷ்யூஸ்ல நீங்க வந்துட்டு இப்ப நீங்க சப்போர்ட்டிங் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் எங்களாலே புரிஞ்சு கொள்ள முடியும் பார்ட்னர்ஸ் இவ்ளோ இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ கைண்ட்லி நெக்ஸ்ட் டைம் அப்டேட் குடுத்துருங்க. ஓகேங்களா? அதான் மேடம், நீங்க முதல்ல இன்னொரு கொஸ்டின் மேடம். நாங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி ஒண்ணு சொல்லும்போது, நீங்க என்ன மாரி மெட்டீரியல் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க திருப்பி அவங்கள கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு கண்டிப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க நீங்க இந்த மாரி கேட்காம எங்க மேலேயே எல்லா டிமாண்டும் நீங்க இறக்கறதுனால தான் நாங்க கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. என் ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க இது பண்ணீங்க. ஆனா அவங்க என்ன மெட்டீரியல் குடுத்தாங்க, என்ன பொருள குடுத்தாங்க, அவங்க அதுக்கேத்த மாரி என்ன பேமெண்ட் குடுத்தாங்கன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க விசாரிச்சு அதுக்கப்புறமா என்னையே தான் இது பண்ணுவீங்க. ஆனா அவங்க ஒரு நாளைக்கு 4, 5 பேர் அதே மாரி தான் எல்லாரையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அதே மாரி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதானே மேடம்? நாங்களும் அனுசரிச்சு வந்து ஒரு சில இடத்துல வந்து 2 பாக்ஸ் குடுக்குறாங்க. அனுசரிச்சு எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு முடிஞ்சத எடுத்துட்டு போறோம். முடியாத பட்சத்துக்கு நாங்க ஆர்கியூமென்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்க இல்ல நீ எடுத்துட்டு போய் தான் ஆகணுன்றாங்க அவங்க. அந்த கட்டாயத்துல நாங்க இருக்கோமா? நீங்க சொல்லுங்க மேடம். புரிஞ்சு கொள்ள முடியுதுங்க. நாங்களும் வந்துட்டு ஃபீட்பேக் எல்லாம் கஸ்டமர் சைடு குடுக்கறதுக்கு நாங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பேக் எண்ட்ல அதுக்கான வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? எங்களுக்கு வெயிட்டிங் டைம் போச்சு. அமௌண்ட் கம்மி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அமௌண்ட் ஃபேர் அதிகமாச்சு. நாங்க இத்தனையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சரி என்ன பண்றது எங்க கஷ்டத்துக்கு ஓட்டுறோம். நீங்க ஒரு பக்கம் இப்படி கஷ்டப்படுத்துனா, அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனா நாங்க என்ன பண்றதுன்றோம். சொல்லுங்க. நான் காலையிலேருந்து இதோட 4வது ஆர்டர் எடுத்து ஓட்டுறேன். எனக்கு எந்த ஆர்டருமே இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே வரல. எல்லாருமே அழகா பொருளை குடுக்குறாங்க. நான் மட்டும் போறேன். எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணிட்டு போயின்னே இருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வெயிட்டிங் டைம் போச்சு எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு என்ன மேடம் சப்போர்ட் பண்றீங்க? சொல்லுங்க மேடம். நீங்க எங்களுக்கு நீங்க என்னைக்காவது மேடம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு கால் பண்ணி சார் நீங்க இந்த மாதிரி போட்டு ஓட்டுறீங்க உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா ஏதாவது நிறைய இருக்கான்னு ஏதாவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா மேடம்? யோசிச்சு பாருங்க மேடம். கஸ்டமர் ஒன்று சொன்னாங்க இல்லை கஸ்டமர் ஒன்று சொன்னாங்கன்ன உடனே எங்களுக்காக நீங்க கால் பண்ணி நீங்க இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப எங்க நிலைமை யார் மேடம் யோசிப்பாங்க? அப்ப என்ன பிரச்சனை நடந்திருக்கும் நீங்க எப்படி மேடம் யோசிக்காம சொல்றீங்க? இல்லைங்க. அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நாங்களும் உங்களுக்கு கால் பேக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமரோட பேச்சு மட்டும் நான் கேட்டிருந்தா டைரக்டா உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்ளை ஆயிருக்கும். பட் நாங்க அப்படி பண்ணல. உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன இஷ்யூ நடந்தது, எதுக்காக அப்படி அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க, அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நாங்களும் உங்களுக்கு கால் பேக் பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அவர்கிட்ட நான் ஆர்குமெண்ட் கூட பண்ணவே இல்லை மேடம். 2 பாக்ஸ் எடுத்து வச்சாங்க. நான் சொன்னேன் சார் அந்த பைக் மாடல் நீங்க ஸ்கூட்டி மாடல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும்னு சொன்னேன். இல்லை நான் இதில் தான் டெய்லி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. இல்லை சார் என் வண்டியில் வைக்க முடியாதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் வேணா ₹190 காமிக்குது நான் ₹200 வேணா தரேன்னு அவரே தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார் இந்த அமௌண்ட் எல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க சார். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டி மாடல் புக் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். இல்லை சார் இந்த மாதிரிலாம் ஆர்குமெண்ட் பண்ண எனக்கு அவசியமே இல்லை சார். நான் டெய்லியும் போட்டு அனுப்புகிறேன். எனக்கு இதுவாகுது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே பட்டுன்னு என் முன்னாடி அப்படியே கேன்சல் பண்ணாரு. நான் கீழே இறங்கி வந்துக்கினேன்ட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே எனக்கு அடுத்த ஆர்டர் நீங்கள் அசைன் பண்ணீங்க. நான் அடுத்த ஆர்டர் பார்க்க நான் போயிட்டேன் நான். ஓகேங்க. கண்டிப்பாக நான் உங்களோட எல்லா ஃபீட்பேக்கும் பேக் அண்ட் டீமில் நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். ஓட்டோவில் நாங்கள் டைம் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றிங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.